சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத்பரோ நகசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. ஓம் ஸ்ரீ ராகவே நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு மற்ற கிரகங்கள் அப்படின்னா ராசியில் செவ்வாய் இருக்கார். ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துலையும் இருக்கார். 3ஆம் இடத்துல 20 நாளும் 4ஆம் இடத்துல உச்சமடைகிறார் 10 நாள். குரு 12ல் இருக்கார். ராகு பகவான் 10ல் இருக்கார். சனி பகவான் 9ல் இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போது இந்த மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களே கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் 20 நாள் உங்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். எந்த ஒரு கிரகமும் 3ஆம் இடத்துல இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி ராசிநாதனை 3ஆம் இடத்துல இருக்கிறதால பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் கெடுபிடி இருக்கும், வேலையில் டென்ஷன் இருக்கும். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார். வீடு வாங்க விற்க இருக்கும் அன்பர்களுக்கும், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், மற்றபடி கேது அங்கே இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அப்போது கோயில்களில் பணியாற்றக்கூடிய அதாவது அன்பர்களுக்கும் சரி, ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான பலன்களை வழங்கப் போகிறது. வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும். சவாரி நல்லா கிடச்சி சம்பாத்தியம் பார்க்க போகிறீங்க. தாயினுடைய தேக ஆரோக்கியம் நிறைவாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. சொத்து பத்துக்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். வீடு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, மனை வாங்க, இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 5இல் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் கடைசி 11 நாள். அப்போ கலைத்துறையில் பணியாற்றும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு மாதமாகத்தான் இது விளங்கப் போகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும், இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும், ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய அனுகிரகத்தாலும் இந்த மாதம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததை சாதிக்க முடியும். 5 குலையவன் 5இல் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க.
அதாவது சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பான காலம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பிரித்து கொள்ளலாம். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். மற்றபடி இந்த 6ஆம் இடம் என்பது ஒரு வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்குறார் அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம் எல்லாம் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறப்போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள், மற்றவர்களால் பாராட்டினை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 12இல் இருக்கிறார். அதாவது மனைவி சார்ந்த விஷயங்களில் செலவினங்கள் ஏற்படும். மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், மருத்துவ செலவு வைக்கலாம். அல்லது மனைவியால் சுப செலவுகள், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், கம்ப்யூட்டர், லேப்டாப், பிள்ளைகளுக்கு ஆர்னமெண்ட்ஸு, ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இல்லை உங்கள் பிள்ளைக்கு வெளியூர் வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு பார்க்க போகக்கூடிய, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கோ அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இல்லை தொழில் ரீதியாக வெளிநாடு செல்லக்கூடிய, உத்தியோக ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை, நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். அரசியல்வாதிகளும் எச்சரிக்கையோடு இருக்கணும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும். உங்களுக்கு ஆகாதவன் ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து எதாவது பிரச்சனை வரலாம். அப்புறம் இரும்பு சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடிய, அதாவது லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்கள், முதலாளிகளுக்கும் சண்டை சச்சரவு வரலாம். பேச்சுவார்த்தை நடத்தி கடைசி சுமூகமாக முடியலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு எச்சரிக்கை தேவை. 10ஆம் இடத்தில் ராகு பகவான், 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும். ராகு பகவான் இருக்கிறார். அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். இல்லை வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. வெளிநாடு போகணும்னு நினச்சா தாராளமாக போங்க. அப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். அதுவும் வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்க, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்படும். உள்நாட்டிலேயே இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பான காலம். மற்றபடி 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு காலதாமதம் ஆகும். மற்றபடி 12இல் குரு பகவான் இருப்பது செலவினங்களை காட்டுகிறது. அது சுப செலவே காட்டுகிறது. இப்போது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஃப்ளாட்டு கட்டுவீங்க, இப்போ இடம் வாங்குவீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. இப்படி பல செலவுகள் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள், 4 சுக்கிரன் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார், பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க. அது கூட நடக்கும். 4 வீலரே வாங்குவீங்க. ஏன் கார் வாங்கலாமே அப்படின்னு கார் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 14, 15, 16 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த 3 நாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. எந்த ஒரு
ஈடுபாடும் உங்களுக்கு வேண்டாம். புதுசாக எந்த ஒரு தொழிலும் செய்ய வேண்டாம். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக நல்ல அற்புதமான ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. அதுலேயும் குறிப்பாக 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக நல்ல சம்பாத்தியம், சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.